வணக்கம். சென்னை தரமணியில் உள்ள அரசினர் மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை ஆளானபடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி எஸ்எஃப்எஸ் மாணவர்கள் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தின் போது சில இளைஞர்கள் கல்லூரி வாளகத்திற்குள் நுழைந்து உள்ளே செல்ல முயன்றனர். அதற்கு காவல்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் போலீசாருக்கும் சக மாணவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வருகிறது. சென்னை தரமணி அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை நடந்ததாக கூறப்படுகிறது. இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான வாலிபர் வெளியில் அழைத்து சென்று நண்பர்களுடன் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தரமணியில் உள்ள அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி விடுதியில் இருந்து முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவி தனது தோழியுடன் விடுதியை விட்டு வெளியே சென்றுள்ளார். மாலை 6 மணி வரை விடுதிக்கு வராததால் வருகை பதிவேட்டில் பார்த்தபோது மாணவிகள் வராதது தெரிய வந்தது. வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி அளவில் ஒரு மாணவி மட்டும் விடுதிற்கு வந்துள்ளார். வராத மாணவியை குறித்து இந்த மாணவியை கேட்டபோது நண்பருடன் வெளியே சென்றதாகவும் இந்த மாணவியை பற்றி தெரியாது என கூறியுள்ளார். இதனை கண்டு கொள்ளாத கல்லூரி நிர்வாகத்தினர் விட்டுள்ளனர். சனிக்கிழமை காலை உடல் முழுவதும் காயத்துடன் வந்த மாணவியை சோதனை செய்து பார்த்தபோது முகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடித்து காயம் இருந்தது தெரிய வந்தது. மாணவியுடன் நடத்திய விசாரணையில் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான நண்பரை அழைத்ததாகவும் அங்கு சென்றதும் போதைப் பொருட்களை கொடுத்து 7 பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாணவியை சம்பந்தப்பட்ட தனியார் அறக்கட்டளை நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்து அவரை அனுப்பியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்காமல் மறைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடவடிக்கை எடுக்க சொல்லி எஸ்எஃப்எஸ் மாணவர்கள் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தின் போது சில இளைஞர்கள் கல்லூரி வாளகத்திற்குள் நுழைந்து உள்ளே செல்ல முயன்றனர். அதற்கு காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் போலீசாரும் தங்க மாணவர்களும் தாக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல்லூரியில் நுழைந்த மாணவர்கள் போலீசாருக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கைகலப்பு ஆன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சிறிது நேரத்தில் மாணவர்களே அமைதியாகினர்.